ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ. ஸோ அவர் கேட்டிருந்த ஒரு கமெண்ட்டை வச்சு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவாஸ் மொய்தீன் அப்படின்றவர் வந்துட்டு கேட்டிருக்காரு, ப்ரோ ஆஸ்கர் ஃபிஷ்ஷுக்கு சாதாரண ஆப்டிமம் பில்லட் போடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கண்டிப்பாக நீங்கள் போடலாம். இந்த ஃபிஷ் ஃபீட் தான் போடணும், அதுதான் போடணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாமே வந்துட்டு ஒரே ஃபீடு தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி எல்லா ஃபிஷ் ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ட் மேஜராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபிஷ் ஆயில்ன்றது ஒன்றும் கிடையாது, கருவாடோ இல்லை வந்து மீன்லேருந்தோ எடுக்கிற ஒரு எண்ணெய். ஸோ அதுதான் அது வந்து பேஸ் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு அது கூட வந்து சில என்ஹான்சர்ஸ் போட்டு சில மிக்சர்ஸ் வச்சு ரெடி பண்ணுறது தான். ஸோ அது வந்து பர்டிகுலராக அந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு நல்ல எஃபெக்ட் காமிக்கும் அப்படின்றது தான் அது வந்துட்டு அவங்க குறிப்பிடுறது. ஸோ இந்த ஃபிஷ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் பற்றி போட்டிருக்கு, தெரியுதா? ஸோ கோல்டு ஃபிஷ் பற்றி போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரானுக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டாக்குன்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்குன்ட்டு வந்துட்டு இது பீட்டாக்கு தான் போடணும், இது வந்து ஃப்ளோரானுக்கு தான் போடணும், இது வந்து கோல்டுக்கு தான் போடணும், அதுக்கப்புறம் இந்த ஃபுட் வந்து சிச்லெட்டுக்கு தான் போடணும். பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் போடுற ஃபீடில் என்ன மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபீட் அதில் இருக்கா, அந்த ஃபிஷ் அந்த ஃபீடை எடுக்குதா அப்படின்றது தான் பார்க்கணும். நீங்கள் சப்போஸ் வந்துட்டு நான் இந்த ஃபீடை எடுத்துக்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரான் மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபீடை எடுத்து நான் க்ரஷ் பண்ணி என் வீட்டில் இருக்க டெட்ராக்கு போடுறேன், அது சாப்பிடுது. ஸோ பேசிக்கலி என்னென்னா அதுக்கு பசிச்சுதுன்னா அந்த ஃபீடை எடுக்க போகுது, அவ்வளோதான். ஸோ அந்த ஃபிஷ் பேசிக்கலி அந்த ஃபீடை எடுக்குதான்றதை பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீடில் என்ன மாதிரியான இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபீடோட ஸ்மெல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபீட் எடுத்துக்கிறேன், இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரிஜினல் ஃபுட்டாக இல்லை வந்து டூப்ளிகேட்டாக இல்லை வந்துட்டு அதில் எதாவது மிக்சர் பண்ணியிருக்காங்களா, நல்ல குவாலிட்டியில் இருக்கா இல்லையான்ட்டு. நீங்கள் ரொம்ப நாள் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, அதாவது இந்த அக்வேரியம் ஹாபியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இது தெரியும். ஸோ இந்த ஃபீடு நீங்கள் வாங்கி போடுறது ஒரிஜினலாக, கரெக்டான எக்ஸ்பைரி டேட் இருக்கா, ப்ராப்பரான ப்ராடக்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட், அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி பேக்கில் வாங்குறீங்கன்னா சின்ன பேக்கில் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டு மெயின் பேக்கெட்டை ஜிப் கவர் போட்டு லாக் பண்ணி வைக்கிறது. ஸோ நமுத்து போகாமல் வச்சுருந்துட்டு அந்த ஃபீடை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது இதெல்லாம் தான். ஸோ எந்த ஃபீடு போடணுன்றது முக்கியம் கிடையாது, அது நல்ல ஃபீடாக இருக்கா, உங்கள் ஃபிஷ் எடுக்குதான்றது மட்டும்தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.